செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை சார்பில் அளிக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் நாளை மறுதினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையானது நாளை மறுதினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தகவல்களை பகிர்ந்துக்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவானது வரும் வெள்ளிக்கிழமை விரிவாக விசாரிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் மனு மீது உடனடியாக விசாரணை நடத்தி அவரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி முன்வைத்ததுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அமலாக்கத்துறையின் சார்பாக ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வழக்கை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் எனவும் இன்று மற்றும் நாளை மற்ற வழக்குகள் தான் ஆஜராக உள்ளதன் காரணமாக வழக்கை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஓராண்டிற்கும் மேலாக, அதாவது 13 மாதங்கள் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார். அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் செந்தில் பாலாஜி தரப்பு இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது அமலாக்கத்துறையுடைய கோரிக்கையை ஏற்று வழக்கை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றமானது விசாரணைக்காக ஒத்திவைத்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை வழக்கானது விசாரணைக்கு வரும் பொழுது விரிவான விசாரணை என்று, அதாவது இறுதி விசாரணையாக அன்று நடைபெறும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது உச்சநீதிமன்றத்திய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.